இதுதான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, பாதாம் பருப்பு. அந்த மரம். அதை எடுக்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்குது, ரோட்டில் இருக்குது. ஆனால் யாரும் இங்கே இதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இது வந்து நிழல் தர மரமாக தான் இருக்குது. ஆனால் இது பதாம் மரம். நம்ம ஊரில் இருக்கிற பதாம் இல்லை, இது ஒரிஜினல் பதாம் மரம். இயற்கையை ரொம்ப பாதுகாக்கிறாங்க இங்கே நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ அழகான செடிகள். அது காடு மாதிரி வளர விட மாட்டாங்க. அதை கட் பண்ணி ஷேப்பாகவும் வைப்பாங்க வீடுங்களில். இது எங்கே பார் பூக்கள் இருக்கும் இங்கே. இப்போ கொஞ்சம் சீசன், சம்மர் சீசன் முடிய வருது, அதனால் பூக்கள் குறைவு. இல்லாட்டி இங்கே நிறைய பூக்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக்பெர்ரி. இது பிளாக்பெர்ரி செடி. பறிக்கக்கூட ஆள் இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இந்த பாருங்கள், எல்லாம் பிளாக்பெர்ரி தான். பறிக்க ஆள் இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஆனால் வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். அவங்க அப்படி எடுத்து சாப்பிடவும் மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ்க்காக விட்டுருக்காங்க அவங்க. இங்கே பாருங்கள் பாருங்கள், இந்த வீட்டில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஆனால் நம்மலாம் ஃபோட்டோ எடுத்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் எடுத்தேன். எனக்கு காட்டணும், இந்த ஊரில் உள்ள செழுமைகளை உங்களுக்கு காட்டணும்னு ஒரு ஆசை. அதனால தான் நான் எடுத்தேங்க இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோதான். பாய்.